குரு பாருங்க 5ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறது நல்ல அமைப்பு. குழந்தைகள் விஷயமாக, நட்பு விஷயங்கள், உறவுகள் விஷயங்கள், காதல் விஷயங்கள், திருமண விஷயங்கள் இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவா முடியக்கூடிய அமைப்புகள் வந்து கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது. ராசிக்குள்ள ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருந்து உறவுகள், கருத்து அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள், நண்பர்கள், நம்மளுடைய பங்குதாரர்கள், அன்றாட வாழ்க்கையில் நம்ம மீட் பண்ணக்கூடியவங்களுக்குள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது. ஏன்னா ராகு கேது ராசிக்குள்ள இருக்கும் பொழுது நீங்கள் திடீர்னு சில புது ஆளுகளை பார்ப்பீர்கள். அது வைத்து நாங்கள் முடிவுகளை வந்து டக் டக்குன்னு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பழகி பார்த்து சில விஷயங்கள் தெரிந்து கொண்டதுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காயை நகர்த்த வேணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ராகு கேது ராசிக்கு சம்மந்தப்படுவது மனக்குழப்பங்களை கொடுக்கும். திடீர்னு நம்ம வந்து எந்த விஷயத்தையும் ஆலோசனை பண்ணாமல் முயற்சி எடுக்கிறது பிற்காலத்தில் அது பிரச்சனைகளாக முடியக்கூடிய அமைப்புகள் உண்டு. கிளாரிட்டி ஆஃப் மைண்டை வந்து கொஞ்சம் குறைக்கக்கூடிய அமைப்புகள் ராகு கேது ராசியோட சம்மந்தப்படும் பொழுது கொடுத்து விடுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா சனியின் சஞ்சாரம் குருவின் சஞ்சாரம் பரவாயில்லை.